ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுக்காக இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியும் வெள்ளைச்சுண்டலும் கலந்த ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. காலையில் இந்த ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நாள் நைட்டே ஒரு கப் சுண்டல், ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. பாருங்கள், சுண்டல் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். பச்சையை சாப்பிடும்போது நமக்கு இன்னும் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்குங்க. இப்போது பச்சை பட்டாணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் சுண்டலையும் போட்டு கூடவே உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு வேக விட்டுடணும். எப்பவுமே நம்ம எந்த பொருளையாவது வேக வைக்கணும் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொருளை போட்டு வேக வைக்கணும். அதுதான் சரியான முறை. அப்போ தான் அது நல்லா பதத்துக்கு வரும். முக்கியமாக குக்கரில் நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தனி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வைக்கணும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம வேக விடலாம். நம்ம எதுக்காக ஆயிலை சேர்க்குறோம் அப்படின்னா, தண்ணி நல்லா கொதித்து வெளியே வரும்போது அது கீழே சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது சுண்டல் நல்லா வெந்துருச்சு. அதுலேருந்து நச்சுக்களெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. நம்ம அதை கண்டிப்பாக வடித்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதையெல்லாம் சேர்த்து தான் இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 5 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது ஃபைனலாக சுண்டலையும் பச்சை பட்டாணியும் இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கடைசியாக துருவன தேங்காயை சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா ஒரு அருமையான, ஆரோக்கியமான, சத்தான, முக்கியமாக ஃபைபர், ப்ரோட்டீன் நிறைஞ்ச காலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு உகந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது நம்ம கண்டிப்பாக டெய்லியுமே சாப்பிடலாம். சிக்கன் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி உணவுகளை நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம கட்டாயமாக கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க.